பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. ஏசப்பா என்னை கைவிட்டாரோ, இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களே என்னை கைவிட்டாங்க, நான் ஏசப்பாவை தேடி தேடி போறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலைங்க, நான் என்ன எதிர்பார்த்தல அது பெற்றுக்கொள்ளவே முடியலங்க, நீ கடவுளை திறதே வேஸ்ட்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்க ஜனங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். அநேக மனுஷங்க உங்க கூட பழகி இருக்கலாம், உங்க கூட இருந்திருக்கலாம், இன்னைக்கு உங்களை அம்போன்னு விட்டு போயிருக்கலாம், நான் என்னைக்குமே உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அப்போ ஏன் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதமே செய்ய மாட்டார் அப்படின்னா, நமக்கு சீக்கிரமா ஒரு மிகப்பெரிய அற்புதமான காரியம் நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது அப்படின்னா, எல்லா கண்களும் பார்க்கும் என்னமோ நடக்க போகுது. நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம விசுவாசமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில பிரச்சனை, சில போராட்டம், சில பாடுகள் வந்தா, ஏசப்பா எனக்கு நான் செய்ய மாட்டாருப்பா, ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாருப்பான்னு சொல்லி நம்ம ஏசப்பாவை குறை சொல்றோம். இன்னைக்கு குறை சொல்ற பிள்ளைகளா இருந்தீங்களா? அதை பற்றி நீங்க மாத்துங்க. ஏசப்பா மேல விசுவாசத்தோட இருங்க. ஏன்னா விசுவாசிக்கிற எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது. நீங்க இப்ப விசுவாசத்தோட இருங்க. நீங்க என்னென்ன காரியத்தை இழந்திருக்கீங்களோ அது சீக்கிரமா பெற்றுக்கொள்வீங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.